ஆட்சியில் இருந்தாலும், இல்லைனாலும் திமுக ஏன் 75 வருஷமா அசைக்க முடியாத ஆலமரமா ஆங்கர் போட்டு சும்மா ஸ்டைலா கெத்தா நிக்குது தெரியுமா? இந்த காணொளிய பாருங்க தெரியும். ஐடியாலஜியா பர்சனாலிட்டியா இது நீடா? அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் ஐடியாலஜி தான் இங்க பிரதானம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு கட்சி அமைப்பாக இருக்கலாம், இயக்கமாக இருக்கலாம், ஒரு தத்துவம் இருக்கணும். அந்த தத்துவத்தை சரியாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு லீடர் இருக்கணும். அந்த தத்துவத்தையும் அந்த லீடர் சொல்லுவதை கேட்டு அதன்படி நடப்பதற்கு கேடர்ஸ் இருக்கணும். ஐடியாலஜி எங்க கிட்ட இருக்கு, சரியான லீடர் இல்லைன்னா அந்த ஐடியாலஜி இருந்தும் அது வேஸ்ட் தான். இல்ல லீடர் இருக்காங்க, சரியான ஐடியாலஜி இல்லைன்னா அதுவும் அட்டர் ஃபெயிலியர். ஐடியாலஜி இருக்கு, ஒரு லீடர் இருக்காங்க, ஆனா அதை சரியாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான தொண்டர்களை உருவாக்காம ஒரு கட்சியோ அமைப்போ இருக்குன்னா அதுவுமே லாங் லாஸ்டிங்கா இருக்க முடியாது. இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஐடியாலஜி என்ன அப்படின்னு கேட்டா, சந்தேகம் இல்லாமல் ஒரு செகண்ட் தாட் இல்லாம திராவிடம் அப்படின்றதுதான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஐடியாலஜியாக இருக்கு. அந்த தத்துவத்தை வச்சுதான் இந்தியா சாதிக்க முடியாத பல இடங்கள்ல தமிழ்நாடு சாதிச்சிருக்கு. ஒருவேளை இந்த ஐடியாலஜி கையில இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு நார்த் இந்தியால நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கும். சோ ஐடியாலஜிய யார் எடுத்துட்டு போறாங்க அப்படின்றது லீடர்ஷிப்பும் முக்கியம். அதை நீங்க பர்சனாலிட்டிக்குள்ள சுருக்குனீங்கன்னா அது ஒரு ரசிகத்துவத்திலையும் ஒரு ரசிக மனப்பான்மையில போய் முடிஞ்சிடும். அது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய தவறால் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அது சீரழிவா மாறிடும். இப்ப தனிப்பட்ட மனிதர் சரியா இல்ல அப்படின்றப்ப இந்த தத்துவத்துல இருந்து நீங்க விலகி போறீங்க. சோ உங்களை நாங்க எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு மக்கள் தயாராகிடுவாங்க. அப்ப முதல்ல மக்கள் கிட்ட போய் சேர வேண்டியது ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை எடுத்து செல்வதற்கு ஒரு தலைமை தேவை. அது தமிழ்நாட்டில் சரியாக அமைந்திருக்கிறது. அதனாலதான் ஒரு 50 வருஷத்துல இவ்வளவு சாதிச்சு நிக்க முடியும்.